What I can ask from you, I'm totally confused because the people of Tamil Nadu has given up a ballistic majority to Mr. Vijay. How do you see this, ma'am? I am so happy. She's not only his mother, she is the first fan of Vijay. First fan. You know, today he is so happy. From morning 3:30. Okay. मेरी समझ और डेटा सुझाव देता है fights alone, she stands a very good chance to win Tamil Nadu. You'd be surprised. Keep this video and play और it इसे when तब the चलाएं result जब comes तमिलनाडु in में Tamil परिणाम आए। Yes, take it in writing. அறுபது வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுண்ட் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு महिलाएं, बच्चे और बुजुर्गों के कल्याण और उनकी सुरक्षा का ध्यान रखना ही हमारे तमिलनाडु वेट्री कड़गम के मूलभूत सिद्धांतों में से एक है। हमारी जो जन सरकार बनने जा रही है, महत्वपूर्ण महिला योजना नामक एक विशेष पहल के अंतर्गत ये अत्यंत प्रसन्नता और बड़े हर्ष के साथ घोषणा करती है कि अब से 60 वर्ष तक की सभी महिला मुखियाओं को प्रति माह 2500 रुपए निश्चित रूप से दिए जाएंगे। अन्नपूर्णी सुपर 6 योजना के तहत प्रत्येक परिवार को प्रति वर्ष 6 गैस सिलेंडर निःशुल्क प्रदान किए जाएंगे। अन्नसीर योजना हमारी बहनों की शादी के लिए 8 ग्राम यानी 1 पावन सोना और अच्छी गुणवत्ता वाली रेशमी साड़ी मायके से भाई द्वारा सीर के रूप में दी जाएगी। कामराज शिक्षा गारंटी योजना हमारे शिक्षा संबंधी सपनों में से एक ये है कि शिक्षा का बीच में छूटना नहीं होना चाहिए, इसे सुनिश्चित करना होगा। विजय यात्रा योजना समस्त सरकारी परिवहन के साधन तमिलनाडु के किसी भी कोने से किसी भी स्थान तक यात्रा कर सकती हैं। मामा की सोने की अंगूठी योजना तमिलनाडु में पैदा होने वाले हर बच्चे को सरकार के आशीर्वाद के रूप में एक सोने की अंगूठी पढ़ो। आत्मविश्वासी सब अच्छा होगा, जीत निश्चित है। फिर मिलेंगे, धन्यवाद और अलविदा प्यारी। தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் இதோ தலைமை உரை தருகிறார். நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால தான். பிளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்க தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இன்னைக்கு உங்க எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? (1977) ஜூன் மாசம் நினைக்கிறேன், ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடிச்சேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017 அப்புறம் 2021 அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பத்தில நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிதுங்களா உங்களுக்கு?